இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் காசா மேல இன அழிப்பு ஆரம்பிச்சு இன்னைக்கு 590வது நாளா இருக்கு. கடந்த 24 மணி நேரத்துல 180 காசா அப்பாவிகள் கொல்லப்பட்டு ஷஹீதா இருக்கிறாங்க. மேலதிகமா 500 பேருக்கு மேல படுகாயம் அடைஞ்சு அங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணப்பட்டிருக்கிறாங்கன்ற இந்த அறிக்கைய பாலஸ்தீன சுகாதார அமைப்பு வெளியிட்டு இருக்கிறாங்க. வரும் நாட்கள்ல காசால கொல்லப்படுபவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் அப்படின்ற இந்த ஒரு அறிக்கையுமே சேர்த்து சொல்லியிருக்கிறாங்க. இதற்கு காரணமா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு 4 நாளைக்கு முன்னாடி பெஞ்சமின் நெத்தன்யாகு ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தான். அதுல நாங்க தாக்குதலை இன்னும் அதிகப்படுத்த போறோம், ஹமாஸ் அழிக்காம இந்த யுத்தத்தை நிறுத்த மாட்டோம் அப்படின்ற ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தான். அதற்கு ஏற்றாற் போல விமான தாக்குதல்களை இப்ப ஆரம்பிச்சுட்டாங்க, ட்ரோன் தாக்குதல்களை அதிகரிச்சுட்டாங்க, குவாட் கேப்டர், ஹெலிகாப்டர்னு என்ற எல்லா வான்வழி தாக்குதல்களையுமே இப்ப தீவிரப்படுத்தி இருக்கிறாங்க. சோ இதை வச்சுதான் வருங்காலங்கள்ல காசா அப்பாவிகள் கொல்லப்படுறவரோட எண்ணிக்கை அதிகரிக்கும் அப்படின்ற இந்த அறிக்கையை சொல்லியிருக்கிறாங்க. மேலதிகமா கடந்த 55 நாளா காசாக்குள்ள எந்தவித உணவு, தண்ணீர், மருந்துகள் எதையுமே உள்ள விடாத அளவுக்கு அங்க மக்களை பட்டினி சாவு அடைஞ்சு அவங்கள சாகடிக்கணும்ன்ற ஒரு எண்ணத்துல எல்லாத்தையுமே காசாக்குள்ள வர முடியாத அளவுக்கு பண்ணி வச்சிருக்கிறானுங்க இந்த தீவிரவாதி நெத்தன்யாகும் அவரோட ராணுவம். பாருங்களேன், ஒரு நாடே 55 நாளா சாப்பாடு இல்லாம, தண்ணி இல்லாம, இந்த 2025லயும் ஒரு நாடே சுற்றி வளைக்கப்பட்டு அங்க உணவு தண்ணீர் கொடுக்க முடியாத அளவுக்கு ராணுவத்தை வச்சு மறைச்சு வச்சிருக்கிறாங்க. அந்த மக்களை இன அழிப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சாப்பிடவே வழி இல்லை, அவங்கள சாகடிக்கணும், பட்டினியால சாகடிக்கணும், குழந்தைகளை பட்டினி போட்டு சாகடிக்கணும்ன்ற ஒரு எண்ணத்துல எவ்வளவு பெரிய கொடூரத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறானுங்க பாருங்க இந்த 2025லயும். இதை பார்த்துக்கிட்டு இன்னும் அரபு நாடுகள் எல்லாமே மௌனம் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதான் எது எப்படி போனாலும் இந்த அரபு நாடுகள், இந்த கோலை, இந்த அடிமை அரபு நாடுகளை நம்பி எந்த ஆமாசம் கிடையாது. அவர்கள் தெளிவா இருக்கிறாங்க, எங்களுக்கு சுதந்திரம் நாடுதான், அது வரைக்கும் நாங்களும் இந்த யுத்தத்தை நிறுத்த மாட்டோம்னு ஹமாஸும் தெளிவா இருக்கிறாங்க. மேலதிகமா இன்னைக்கு ஹமாஸ் ஒரு அறிக்கையுமே வெளியிட்டு இருக்காங்க. என்னன்னா, அரபு லீக் கூட்டமைப்பு தற்போது சிரியால பாக்தாதுல நடந்துகிட்டு இருக்கு. அந்த அரபு லீக் கூட்டமைப்புல கிட்டத்தட்ட 22 முஸ்லீம் நாடுகள் கலந்துருக்கிறாங்க. அந்த 22 முஸ்லீம் நாடுகளுக்கு இன்றைக்கு ஒரு கோரிக்கையா ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டு இருக்கிறாங்க பாலஸ்தீன ஹமாஸ் அமைப்பு. அந்த அறிக்கையில அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பாலஸ்தீனம் மேலான இன அழிப்பை நிறுத்த அரபு லீக் இஸ்ரேலுக்கு அழுத்தம் கொடுக்கணும், இஸ்ரேல் மீது பொருளாதார தடையை போடணும். அதாவது அரபு லீக்ல உள்ள எல்லா முஸ்லீம் நாடுகளும் இஸ்ரேல் மேல பொருளாதார தடை போடணும், இந்த இன அழிப்பை நிறுத்த சொல்லி அவங்களுக்கு அழுத்தம் கொடுக்கணும். மேலதிகமா எங்களுக்கு தண்ணீர், உணவுகள், மருந்துகள் எல்லாத்தையுமே காசாக்குள்ள வர வைக்கிறதுக்கு நீங்க என்ன ஹெல்ப் பண்ணணும். தினம் தினம் எங்கள் மக்கள் பட்டினியால செத்துக்கிட்டு இருக்கிறாங்க. உடனடியா தண்ணீர், மருந்து, உணவுன்னு எல்லாத்தையும் உள்ள கொண்டு வரதுக்கான அழுத்தத்தை கொடுங்க. அது மட்டும் இல்லாம இந்த இன அழிப்பு உலக மக்கள் கண் முன்னே நடந்துகிட்டு இருக்குது, இதை கண்டும் காணாதபடி இருக்காதீங்க அப்படின்ற ஒரு உருக்கமான அறிக்கையை இன்னைக்கு ஹமாஸ் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இவங்க எவ்வளவு கெஞ்சினாலும் அரபு நாடுகள் எல்லாம் கோடை நாடுகள் தான், யாரும் ஹெல்ப் பண்ண போறது கிடையாது. 1.5 வருஷமா இந்த யுத்தத்தை நிறுத்தாதவங்க இன்னைக்கு நாளைக்கு நிறுத்திட போறாங்க. கண்டிப்பா இந்த போரை ஹமாஸ் தான் ஆரம்பிச்சாங்க, அவர்கள் தான் முடிக்க போறாங்க அல்லாஹோட உதவியோட. இந்த கையாலாகாத அரபு நாடுகள் எப்போதும் போல அறிக்கை விட்டுக்கிட்டு வேடிக்கையை தான் பார்க்க போறாங்க. நல்லா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும், காசா விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அரபு நாடுகளுக்கு செவுடன் காதில் ஊதிய சங்கு அப்படின்ற மாதிரி தான். சோ அவர்களால எந்த ஒரு பயனும் இல்லை, அவர்கள் இருக்கிறதே வேஸ்ட் தான். 22 அரபு நாடுகள் இருக்கிறாங்க ஒரு அரபு லீக்ல, அவர்களாலேயே ஒண்ணும் முடியலன்றப்ப கையாளாகாத நாடுகள்லாம் இந்த போரை ஹமாஸ் தான் முடிக்கணும், வேற வழி கிடையாது. அல்லாஹ் உதவியோட அவர்கள் சக்சஸா முடிப்பாங்க. எல்லாருமே அந்த மக்களுக்காக துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். அப்புறம் இன்றைக்கு இஸ்ரேலுடைய பத்திரிகை ஹீப்ரூ நியூஸ் அவங்க ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறாங்க. என்னன்னா, கடந்த 2-3 தினங்களுக்கு முன்னாடி யஹ்யா சின்வாருடைய தம்பி, தற்போதைய ஹமாஸ் படையோட தளபதியா இருக்கிற முகமது சின்வார் அவர் கொல்லப்பட்டிருக்கிறதா 2-3 தினங்களுக்கு முன்னாடி செய்தி வெளியிட்டிருந்தாங்க. சோ அவருடைய உடலை இன்றைக்கு கைப்பற்றி இருக்கிறதா ஹீப்ரூ நியூஸ் சொல்லியிருக்கிறாங்க. முகமது சின்வார் அவரை பத்தி நம்ம பார்த்தோம்னா, அவர் இருக்கிறதுலேயே மிக மிக புத்திசாலி. யஹ்யா சின்வாரோட பல மடங்கு புத்திசாலின்னு சொல்லுவாங்க, பல மடங்கு வீரமிக்கவர் தான் இந்த முகமது சின்வார். சோ அவரை இன்னைக்கு கொண்டிருக்கிறதா இஸ்ரேல் சொல்றாங்க, அவரோட உடலையும் கைப்பற்றி இருக்கிறதா சொல்றாங்க. இஸ்ரேல் ஒரு விஷயத்துல ரொம்ப தப்பு பண்றாங்க. என்னன்னா, ஹமாஸினுடைய தலைவர்களை கொண்டுட்டோம் அப்படின்னா இந்த யுத்தம் நின்றோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப யஹ்யா சின்வார் கொல்லப்பட்டப்பே இந்த யுத்தம் நின்றுக்கணுமே, இஸ்மாயில் அனியா கொல்லப்பட்டப்பே இந்த யுத்தம் நின்றுக்கணுமே, ஷேக் ஹரூரில் அவர் கொல்லும் போது இந்த யுத்தம் நின்றுக்கணுமே. ஏன் பல தலைவர்களை கொன்னும் இந்த யுத்தம் நிக்கல? ஏன்னா இவர்களுக்கு இந்த தலைவர் முகமது சின்வார் இல்லைன்னா இன்னும் ஒரு 1000 முகமது சின்வார், யஹ்யா சின்வார் இல்லைன்னா இன்னொரு யஹ்யா சின்வார், இஸ்மாயில் அனியா இல்லைன்னா இன்னொரு இஸ்மாயில் அனியா. அங்க தலைவர்களுக்கு பஞ்சமே கிடையாது. ஒரு தலைவர்கள் அங்க உருவாக்கிட்டு தான் இருப்பாங்க. சோ ஒரு தலைவரை கொல்றது மூலமா அவர்களோட சுதந்திர வெறியை நம்ம அழிச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறது இஸ்ரேல் ஒரு மிகப்பெரிய முட்டாள்தனம். ஏன்னா அவர்கள் எல்லாமே தியாகம் செய்யவே பிறந்தவங்க.
சோ இப்படி ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறாங்க. ஆனா இதற்கு பதில் கொடுக்கிற மாரி ஹமாஸ் எந்த விதமான பதில் அறிக்கையுமே சொல்லல. இவர் கொல்லப்பட்டாரா என்பதுன்றத உறுதிப்படுத்தல. ஹமாஸ் இன்னும் உறுதிப்படுத்தல. ஏன்னா சில நேரங்கள்ல இஸ்ரேல் பொய் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு தலைவர கொல்லாமயே தலைவர கொன்னுட்டோம் அப்படின்ற மாரி நெறைய பொய்கள சொல்லுவாங்க. சோ அதுவா கூட இருக்கலாம். இல்லன்னா அவர் கொல்லப்பட்டாலும் கொல்லப்பட்டிருக்கலாம். கொல்லப்பட்டு தான் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அவ்வளவுதான். கொல்லப்படலன்னா சந்தோஷம். இங்க தலைவர்களுக்கு பஞ்சம் கிடையாது. பாலஸ்தீன மக்கள் கண்டிப்பா ஒரு நாள் வெற்றி அடைய தான் போறாங்க. இன்ஷா அல்லாஹ் எல்லாருமே அந்த மக்களுக்காக துவா செய்யுங்க. மேலதிகமா காசால கடுமையான சண்டை நடைபெற்று வருது. ஹமாஸுக்கும், இஸ்ரேலுக்கும் கடுமையான சண்டைகள் நடைபெற்று வருது. குறிப்பா வடக்கு காசால சுஜாயியா பகுதிகள்ல ஒரு வீட்ல இருந்த 5 இஸ்ரேலிய துருப்புகள கொன்னு இருக்கிறாங்க. இன்னும் அங்க பயங்கரமான துப்பாக்கிச் சூடு நடைபெற்று இருக்கிறதா நியூஸ்லாம் வந்துகிட்டு இருக்கு. எது எப்படி போனாலும் இன்னைக்குமே ஒரு 5 இஸ்ரேலிய துருப்புகள், நாய்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அப்புறம் பைத் லாஹியா பகுதிகள்லயுமே கடுமையான சண்டை நடைபெற்று வருது. அதுலயுமே பல இஸ்ரேலிய துருப்புகள் கொல்லப்பட்டிருக்கலாம் அப்படின்ற நியூஸ கான் நியூஸ் ஏஜென்சி சொல்லியிருக்கிறாங்க. இந்த கான் நியூஸ் ஏஜென்சி அப்படின்றவங்க இஸ்ரேலோட பத்திரிகை. முழுக்க முழுக்க இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ற பத்திரிகை. அந்த இடத்துல இஸ்ரேல் துருப்புகள் யாராவது கொல்லப்பட்டாங்க அப்படின்னா, அவர்கள் எண்ணிக்கையை குறைச்சு சொல்லுவாங்க. 100 பேர் கொல்லப்பட்டா ஒருத்தன் தான் செத்துருப்பான். 200 பேர் கொல்லப்பட்டா 2 பேர் தான் செத்துருப்பான்னு சொல்லிட்டு எண்ணிக்கையை குறைச்சு சொல்லுவாங்க. அந்த நாட்டுல பேனிக் சிச்சுவேஷன் அதிகமாக இருக்க இந்த மாதிரி பொய்களை சொல்லுவாங்க. சோ அவர்கள் இன்றைக்கு 5ல இருந்து 10, 15 பேர் கொல்லப்பட்டிருக்காங்கன்னா எப்படியும் ஒரு 20, 30 பேர் அங்க கொல்லப்பட்டிருப்பாங்கன்றத நம்ம புரிஞ்சுக்கணும். எது எப்படி போனாலும் ஹமாஸ் விட்டு கொடுக்கறதா இல்ல. அவர்கள் நாட்டை விட்டு கொடுக்கறதா இல்ல. அவர்கள் ஒரு சுதந்திர போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்தியால 1947ல எப்படி நம்ம இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சதோ, அந்த மாரி அந்த சுதந்திரத்திற்காக தான் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த மக்கள். இன்ஷா அல்லாஹ் அந்த மக்கள இறைவன் கைவிட மாட்டான். அரபு நாடுகள் கைவிட்டாலும் இறைவன் கைவிட மாட்டான். நம்மளும் அந்த மக்களை கைவிடக்கூடாது. அதனால நம்மளும் அந்த மக்களுக்கான துவாவ எல்லா தொழுகையிலுமே தொழுது தொழுது துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும். பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும். ஆனா எல்லாருமே அந்த மக்களுக்காக துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். வேற ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. தொடர்ந்து உண்மை தகவல்களை தெரிந்து கொள்ளுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.